ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொடுத்து பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பாடல் 15 திருப்பாவை பாடல் 15வது பாடலை பாடி அதற்கான விளக்கங்களை நான் கொடுக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். இல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்கிதியோ? சில்லென்றழையேன் மின் நங்கமீர் போதர்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. எல்லோரும் போந்தாரோ போந்தர் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரே மாற்றழிக்க. வல்லானை மாயானை பாடையிலோர் எம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கங்கள். இது இப்போ பாட்டில் நிறைய வழக்கங்கள் இருக்கும். பேச்சு வழக்கு இருக்கும். தமிழ்லேயே பல தமிழில் நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொருத்தர் மதுரை பேச்சு, சென்னை பேச்சு, கோயம்புத்தூர் பேச்சு, திருநெல்வேலி பேச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பாஷைகள் ஒரே தமிழ் தான் பேசுவாங்க. ஆனால் பாஷைகள் வேற வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்க வில்லிபுத்தூர் பெண்கள் பேசுகின்ற பேச்சு வழக்கிலேயே எல்லே இளங்கிலியே என்று சொல்லும்பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது வில்லிபுத்தூர் பெண்கள் பேசுகின்ற வார்த்தையாக அமைகிறது. இந்த பாடலில் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நாள் அந்த அம்மா கணவன் வீட்டை பற்றி தான் நினச்சிருந்தாங்க, கணவன் வீட்டை பற்றி புகழெல்லாம் பாடினாங்க. ஆனால் இப்போதான் அந்த அம்மா வில்லிபுத்தூர் அம்மாவாக மாறியிருக்காங்க. அதனால அந்த வார்த்தைகளை எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்கிதையோ அப்படின்னு கேட்கும்போது அந்த பாஷையெல்லாம் எப்படி வருதுன்னா, வில்லிபுத்தூர் பெண்கள் பேசுகின்ற அந்த பேச்சு வழக்குகளாக இருக்கு. பேசும்போது நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ கோயம்புத்தூர்ல பேசுனாங்கன்னா சாப்பிட்டு போட்டு போங்கோ அப்படின்னு போட்டு போட்டுன்னு பேசுவாங்க. சாப்பிட்டு போட்டு அப்படின்னு அப்படியே அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இந்த மாதிரி இங்க இந்த வில்லிபுத்தூர் பெண்கள் பேசுகின்ற வார்த்தைகளாக இங்கே வருகிறது. இது ஒரு உரையாடல் பாடலாக இந்த அம்மா எழுதியிருக்காங்க. இந்த பாடு எழுப்புபவர் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்கள். அதனால எழுப்புகின்ற பெண்களும் உள்ளே உறங்கிக் கொண்டே இருக்கின்ற பெண்களும் பேசுவதாக அமைகிறது. இப்ப எழுப்புவர் சொல்றாங்க, ஏடி இலக்கிலியே இன்னும் உறங்கிதியோ அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, என்ன தூங்கிக் கொண்டிருக்கின்றாயேன்னு. அப்போ உள்ள இருக்கிற பெண் சொல்றார், பெண்கள் நீங்கள்லாம் ஜில் என்று கத்தி கூப்பிடாதீர்கள், இதோ வந்து விடுகிறேன். நீங்க ஒன்றும் என்னை கத்தி கூப்பிட வேணாம், இதோ இப்பவே நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எழுப்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ மிகவும் கெட்டிக்காரி, உன் பேச்சிலே நாங்கள் முன்பே அறிந்திருக்கின்றோம், உன் வாயாலையும் நாங்க அறிந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீ பேச்சுல ரொம்ப கெட்டிக்காரி, உன் பேச்சை இன்னைக்கு தானே நாங்க கேட்கிறோம், எப்பவோ கேட்டிருக்கோம் தெரியுதா, உன் வாயாலேயே நீ என்ன பண்ணுவ, எல்லாரையும் ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, கெட்டிக்காரிகள் நீங்க தான், நான் இல்லை. கெட்டிக்காரி வாயில பேச்சு அதிகம்னா உங்களுக்கு தான், அது எனக்கு கிடையாது அப்படின்னு அவ சொல்ற. அப்ப எழுப்புறவங்க சொல்றாங்க, சரி சரி சீக்கிரம் எழுந்து வா, இந்த மாதிரி பேசுறத தவிர வேற ஒன்றும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நீ பேசுவ ஏடா கூடமா, இதெல்லாம் போதும் பேசுனதெல்லாம், காத்தால எழுந்து வா நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எழுந்துற அந்த பொண்ணு சொல்றா, அப்போ உள்ள இருக்கிற பெண் அந்த எழுப்புற பொண்ணை பார்த்து கேட்கிறான், எல்லாரும் வந்து விட்டனரோ, எல்லாரும் வந்துட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தோழிகள் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு. அப்ப எழுப்புறவ சொல்றா, எல்லாரும் வந்துட்டாங்க, நீ வேணும்னா எண்ணி பார்த்துக்கோ, எத்தனை பேர் வந்திருக்காங்க நீ எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, குவளையா வேடம் என்ற வலியை யானையை கொன்றவனே, கம்சனின் செருக்கை அழித்தவனே, வலிமை பொருந்திய அந்த மாய கண்ணனை பாடி நாம் உள்ளத்தின் அழுக்கினை நீக்கி அவன் அடித்தொழை எழுந்து வா என்று பாடுகின்றனர். இப்போ இந்த பாட்டில் கூட பாருங்க, இது இந்த பாட்டினுடைய விளக்கம். இப்போ இதனுடைய சிறப்புன்னு சொல்லும்போது இந்த பாட்டில் என்ன முக்கியத்துவம்னா, எழுப்புறாங்க, உள்ளகிறவோ என்ன பண்றா, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். இதுலயும் தன் கணவனாகிய அந்த இறைவனுடைய வீரத்தை தான், அந்த பராக்கிரமத்தை அந்த அம்மா விடலை. பிறந்த வீட்டு பாஷையில பேசினாலும் அது சொல்லாத விடலை. குவளையா பீடம் என்ற யானையை கொன்றவனே,
கம்சனின் செருக்கை அழித்தவனை, அந்த கண்ணனை பத்தி சொல்லும்போது அந்த கம்சனுடைய செருக்கை அழிச்சான். அப்படிப்பட்ட அந்த வலிமை பொறிந்த அந்த மாய கண்ணனை நாம் பாடலாம் வான்னு சொல்லும்பொழுது அங்க அந்த கண்ணனுடைய பராக்கிரமும் ஆயர்பாடியினுடைய சிறப்பும் அங்க வந்து சேர்ந்து வந்துருச்சு. அந்த அம்மா எந்த இடத்துலையும் விடல. தன்னுடைய குலப்பெருமைன்னு சொல்லும்போது அந்த பாஷையை கொண்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். சரி, இந்த பாட்டினுடைய சிறப்புன்னு பார்த்தா 2 தோழிகளுடைய உரையாடலே ஒரு பாடலாக அமைஞ்சிருச்சு. இதுல நாச்சியார் என்ன சிறப்புன்னா, தோழியை எழுப்புறா, எழுந்த படுகையில் இருக்கிற தோழியும் சரி, வெளியில இருந்து எழுப்புறவங்களும் சரி, 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இவன் சொல்றான், உன் வாய் எனக்கு தெரியும், நீ எழுந்து வான்னு. நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்தாச்சு, நீ வேணா வந்து எண்ணிக்கோ, எத்தனை பேர் வந்துட்டான்னு எண்ணிப்போம். இன்னைக்கு நேத்தா உன்னை பாக்குறோம், எப்பவுமே உன்னை பாக்குறோம், உன் வாயும் தெரியும் உன்னையும் தெரியும், வா வா வெளில அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது அங்கேயே என்ன ஆச்சுன்னா, அந்த குவளையாமிடம் என்ற வழியை ஆணையை கொன்றவனை, அந்த கம்சனுடைய செருக்கை அழித்தவனை, அந்த கண்ணன் வந்து செருக்கை அழித்து விட்டான். கம்சனுடைய தாய்மாமனா தான் செருக்கை அழித்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய வீர பராக்கிரமங்களை கூறி, அந்த மாயக்கண்ணன், கண்ணன் எப்படிப்பட்டவனா, மாயக்கண்ணன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக தோன்றுவான். எல்லா கோபியருக்கும் ஒரு கண்ணன் இருப்பான். அந்த மாதிரி மாயக்கண்ணன் அவனுடைய உருவங்கள் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கோபியர்களுக்கும் கொஞ்சுவதற்கும் ஒரு கண்ணன் வருவான், குட்டி கண்ணன் அங்கே வருவான். அதனால அந்த கண்ணனுடைய பராக்கிரமங்களை சொல்லும் பொழுது நாம் உள்ளத்தினுடைய அழுக்கை எல்லாம் நீக்கி, நம்ம வெளியே குளிக்கிறோம்னு சொல்லும் போது உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு அவனுடைய பராக்கிரமங்களை நாம் வந்து வாயார பாடி அவனை தொழும் பொழுது நம்முடைய உள்ளமானது சுத்தமடையும். அனைவரும் எழுந்து ஆயப்பாடி நீராட வாருங்கள் என்று கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதுவே இப்பாடலுடைய சிறப்பாகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொளத்தூர் பாப்பா டெம்பிள் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு அடுத்த பாடலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.